ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியான் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஈல பசுவையா என்ற தமிழறிஞரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயர் பசுவையா, இயற்பெயர் சுந்தர ராமசாமி. இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாதேவர் கோவிலில் பிறந்திருக்கார். காலம் 1931 பிறந்து 2005 இயற்கை எழுதியிருக்கார். மனைவி கமலா. இவர் தொடங்கிய இதழ் காலச்சுவடு. நண்பர் எம் கோவிந்தன். 1957 பார்த்திங்கன்னா இவர் ஒரு மிகச்சிறந்த நண்பராக இவரோடையே பயணம் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன எழுத்தாளர்களில் ஒருவராக இவர் இருந்திருக்கிறார். புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டவர். இவர் எப்படி கூப்பிடுறாங்க? புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் எழுத்தாளர் ஆவதற்கு உதவிய இதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. நிறைய விருதுகள் இவருடைய பெயரில் வழங்கப்படுது. அந்த மாதிரியான என்ன விருதுகள்னு பார்த்திங்கன்னா தமிழ் கணினிக்கான விருது இவருடைய பெயரில் வழங்கப்படுகிறது. இளம் படைப்பாளிகளுக்கான விருதும் இவருடைய பெயரில் வழங்கப்படுகிறது. இப்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஜே சில குறிப்புகள் என்ற நூலுக்காக வாங்கியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1997 வாங்கியிருக்காரு. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். எந்த மொழியிலேருந்து மொழிபெயர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். ஓகேங்களா? இதுக்கான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரன் ஆசான் நினைவு விருது, இயல் விருது, கதா சூடாமணி விருது முதலிய விருதுகளையும் இவர் வாங்கியிருக்கார். இவருடைய முதல் சிறுகதை என்ன? முதலும் முடிவும். இவருடைய முதல் சிறுகதை முதலும் முடிவும். முதல் சிறுகதை தொகுதி அக்கறை சீமையிலே. அதாவது சிறுகதையை ஒரு தொகுப்பாக போடுவாங்க இல்லையா, நிறைய சிறுகதைகள் சேர்ந்து ஒரு தொகுப்பாக போடுவாங்க இல்லையா, அந்த சிறுகதை தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கறை சீமையிலே 1959 இது வெளிவந்தது. முதல் புது கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் கை நகம் அப்படிங்கிறது இவருடைய முதல் புது கவிதை. முதல் புதினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தின் கதை. இவருடைய முதல் புதினம், அதாவது நாவல் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு புளிய மரத்தின் கதை. அப்போ பசுவையா எழுதிய சிறு கவிதைகள், முக்கியமான சிறு கவிதைகள்னு பார்த்தீங்கன்னா ரத்னபாயின் ஆங்கிலம், காகங்கள், இது ரெண்டுமே இவருடைய மிகச்சிறந்த சிறு கவிதைகள். கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதில் மிகவும் முக்கியமான கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா ஆளுமைகள் மதிப்பீடுகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழும் கணங்கள். அடுத்தது காற்றில் கலந்த பேராசை. இது முக்கியமான கட்டுரை நூல்கள். கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிசி நாய்கள். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான நூல். இது நடுநிசி நாய்கள், யாரோ ஒருவனுக்காக, 107 கவிதைகள் முதலிய கவிதை நூல்கள் பசுவையா எழுதியிருக்கார். மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவையா நிறைய நூல்களை மொழிபெயர்த்து எழுதியிருக்காரு. அதில் மலையாளத்திலிருந்து அதிகப்படியான நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் தகழி சங்கரன் பிள்ளை எழுதிய நூல். இதை 1962 மொழிபெயர்த்திருக்காரு. தோட்டியின் மகன், இது தகழி சங்கரன் பிள்ளை எழுதிய நூல் தான். இதுவும் இது 2000ஆவது ஆண்டில் மொழிபெயர்த்திருக்கார். தொலைவில் இருக்கும் கவிதைகள் அப்படிங்கிறதும் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இது 2004 மொழிபெயர்த்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் காலையும் உழவு மாடும், ஒரு புளிய மரத்தின் கதை, தோட்டியின் மகன், தண்ணீர், கிடாரி, அக்கறை சீமையில், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள். இதெல்லாம் உங்களுக்கு புக்லேயே இருக்குது. 11th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த நூல்லாம் இருக்குது. இந்த 11th புக்கில் இருக்கிற நூல்கள் இதில் இருக்கிறத நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லாயிருக்கும். ஜே சில குறிப்புகள், டால்ஸ்டாய் தாத்தாவின் கதை, பல்லக்கு தூக்கிகள், முதலும் முடிவும், முட்டைக்காரி முதலிய நூல்களை இவர் என்ன செஞ்சிருக்கார்? இயற்றியிருக்கார். தமிழ் அறிஞர் பசுவையாவை பற்றிய குறிப்புகள் இவை ரொம்ப முக்கியமான குறிப்புகள். இதிலிருந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தமிழ் அறிஞரோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.